டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை பொறுத்தமட்டில் நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அவர் ஒரு சமுதாய போராளியாக அரசியல் அடியெடுத்து வைத்தவர். சில கட்டங்களில் யார் பாதிக்கப்படுகிறார்களோ அது எந்த சமுதாயம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்காக குரல் கொடுத்திருக்கின்றார். அது எனக்கு தெரியும். ஆக இதையெல்லாம் நீங்கள் அவருடைய நல்ல காரியங்களை, அவர் நல்லவர்களுக்காக, எல்லா சமுதாய மக்களுக்காக போராடியதை, சட்டமன்றத்தில் பேசியதை நான் நேராக இருந்து பார்த்தவர். அமைச்சராக இருந்த அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் அதையெல்லாம் வாட்ஸ்அப்பில் போட மாட்டார்கள். ஒரு சில செய்தியை போடுவார்கள். அதற்காக மறுப்பு கொடுத்து கொண்டு காலத்தை வீணடிக்க வேண்டாம். இங்கே அனைத்து சமுதாயத்தினுடைய நிர்வாகிகளும் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். சமுதாயத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு பக்குவப்பட்ட ஒரு தலைவராக, பக்குவப்பட்ட படித்தவர், பக்குவப்பட்ட அரசியல்வாதி, பக்குவப்பட்ட சமூக ஆர்வலர் அன்பு சகோதரர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தான் இங்கே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களே விவரம் தெரிந்தவர், விஷயம் தெரிந்தவர், பாராளுமன்றத்தில் பேசக்கூடிய தகுதி நிறைந்தவர், பாராளுமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற தகுதிக்கு உரிமையானவர், தகுதியானவர். எத்தனையோ நாடாளுமன்ற உறுப்பினர்களை தென்காசி பெற்றிருக்கின்றது. தென்காசியிலே தென்காசி சட்டமன்றம், கரையநல்லூர் சட்டமன்றம், வாஸ்தூர் சட்டமன்றம், சங்கரமூர் சட்டமன்றம், ராஜபாளையம் சட்டமன்றம், சிலுக்கு சட்டமன்றம், 6 சட்டமன்ற தொகுதிகளும் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய தொகுதிகள். தென்றல் காற்று, பொதுகை காற்று வீசக்கூடிய அற்புதமான தொகுதி. பத்திரார்ப்பு பகுதியிலே அங்கே அழகழகு திட்டம் எத்தனையோ ஆண்டு காலமாக பேசப்படுகிறது. இதையெல்லாம் போராடி வாதாடி பார்லிமெண்டிலே முன்னே நின்று வாதாடி வெற்றி பெற செய்யக்கூடிய அளவுக்கு, திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு ஒரு வைராக்கியமான ஒரு வேட்பாளர் என்று சொன்னால், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எப்படி இருக்கும் சொன்னால் அதற்கு தகுதி வாய்ந்தவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தான். அதில் எந்த கருத்தும் கிடையாது. சட்டமன்றத்தில் 5 ஆண்டு காலம் நான் அமைச்சராக இருக்கிற பொழுது அவருடைய பல்வேறு கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லியிருக்கின்றேன். சமூக சார்ந்த கேள்விகளை அவர் கேட்பார். அவர் சார்ந்த தொகுதியை மட்டும் பேச மாட்டார். தமிழகத்துடைய பல்வேறு பிரச்சனைகளை பேசுவார். அவர் சமுதாயங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவன். அவர் வென்றே ஆக வேண்டும். எடப்பாடியார் நேற்றைய நேரத்தில் நான் பேசினேன். அண்ணன் வேலுமணி அவர்கள், எஸ்பி வேலுமணி அவர்கள் பேசினார்கள். டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை வெற்றி பெற்று எம்பியாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும், டெல்லிக்கு அனுப்ப வேண்டும் என்று நம்முடைய இயக்கம் சொல்கிறது. அதிமுக தலைமை சொல்கிறது, விரும்புகிறது. ஆகவே கட்சி நிர்வாகிகள், கட்சியினுடைய அடிமட்டத்தினுடைய நிர்வாகிகள், கிளைக்கழகத்துடைய செயலர்கள், பேரூர் கழக செயலர்கள், நகரக்கழக நிர்வாகிகள், வட்டக்கழக வார்டு கழக செயலர்கள், ஒன்றிய கழக நிர்வாகிகள் அத்தனை பேரும் புதிய தமிழகத்தை அரவணைத்து, கூட்டணி கட்சிகளை அரவணைத்து தேமுதிகவுக்கு நாங்கள் அங்கே பணியாற்றுகின்றோம். அங்கே கொட்டுமுறை தினத்திலே விருதுநகர் தொகுதியிலே பணியாற்றினோம். இங்கே ரெட்டேலை சின்னத்திலே நம்முடைய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் போட்டியிட்டார்கள். இங்கே நீங்கள் உறுதியாக பணியாற்றுங்கள்.